இன்றைக்கி சமையல் எள்ளு பொடி சாதம், தக்காளிக்காய் கூட்டு, சேப்பங்கிழங்குல வந்து ஒரு வறுவல், புதினா ரசம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? தக்காளிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி, ஒரு 100 கிராம்ஸ் வந்து பைத்தம்பருப்பு இதை வேக வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. பருப்பு கொஞ்சம் வெந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் இதுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு போடுறேன். தக்காளி காயும் போட்டுறேன். தக்காளிக்காய் கூட்டு கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கேன். துளியூண்டு தேங்காயும் ஜீரகம் கொஞ்சம் நல்லா இருக்கும், அரைச்சி விட்றேன் அதில். ஓகே. இங்கே தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 பெருங்காயம். எள்ளு பொடி சாதம். ஒரு எள்ளு பொடிக்கு வந்து எள்ளு 1 டம்ளர், 1/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, அதுக்கு மிளகா வந்து காரத்துக்கு மிளகா, 2 பெருங்காயம். இந்த வறுத்து நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். பெருசாக வச்சோம்னா தீஞ்சு போயிடும். உளுத்தம்பருப்பு நம்ம அதில் என்ன வறுத்துட்டு, உளுத்தம்பருப்பு நல்லா கலராக இருக்கணும். என்னென்னா இந்த இது வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். அது கொஞ்சம் நல்லா விட்டு வறுத்துட்டு வெளில வச்சிடுறேன் ஆறட்டும். இது நல்லா சோப்பாக வறுத்து ரொம்ப நாள் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா எண்ணெய் இல்லாமல் வறுத்துடலாம். எல்லாம் முடிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அரைக்கிறேன். பொடி ஆயிடுத்து. ஆமாம், எள்ளு பொடி ஆயிடுத்து. இட்லி தோசைக்கு நல்லா. புதினா ரசம் பண்ண போகிறோம். நார்மல் புதினா ஒரு கைப்பிடி பஞ்சு, ஒரு தக்காளி, மிளகு, ஜீரகம், இது 1 டம்ளர் ஜலம், 1 டீஸ்பூன் ரசப்பொடி போட்டிருக்கேன், உப்பு, தக்காளி 1 நாள், துளியூண்டு புளி. இதை வந்து அடுப்பில் வைக்கிறேன், கொதிச்சுட்டு இருக்கட்டும். சிம்மில் வைக்கணும். ஆமாம், இதை வந்து அரைச்சிக்கணும். ஒரு கைப்பிடி புதினா, மிளகு, ஜீரகம், ஒரு தக்காளி, இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஓகே. அந்த ரசப்பொடி, ஜலம், புளி இருந்தது இல்லையா, உப்பு போட்டேன். இப்போ இது வந்து அரைச்சிட்டேன். தக்காளி, புதினா, மிளகு, ஜீரகம் இப்போ நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொதி வரும்போது பருப்பு ஜலம் விடணும். நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா, கொஞ்சம் தோரம் பருப்பு ஜலம் இதுக்கு வச்சுருந்தேன் பருப்பு, அது வெறும் ஜலம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். பொங்கிட்டு வருது இல்லையா, பொங்கல் பொங்கிடும். சேப்பன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கணும். இப்போ இந்த அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு இருக்குல்ல, ஆமாம், 3/4 அளவுக்கு வெந்துக்கணும். ஃபுல்லாக வேக வைக்கணும். அப்படியே குழகுழன்னு ஆகிடும். வெந்துட்டு இதுக்கு தோல் வச்சு கட் பண்ணிட்டுருக்கு. வெறுமலை அப்படி கொஞ்சம் உப்பு கொஞ்சம், வெறுமலை அப்படி 1/2 ஸ்பூன் போட்டேன்னா, தோசை மலை அப்படி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டேன். இது வந்து எண்ணெயில் கடுகு போட்டுருக்கேன். தக்காளிக்காய் கூட்டு ரெடி. எள்ளு பொடி சாதத்துக்கு, புதினா ரசம், சேப்பங்கிழங்கு வறுவல். இன்னைக்கு சமையல் ரெடி. யுவர் ஆசம் ஜெயஸ்ரீ. தேங்க்யூ.